வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ, மெக்கானிக். என்ன வண்டியில எது எங்க இருக்குன்னு தேடிக்கு இருக்கானா? அண்ணே அண்ணே என்னப்பா என்ன பாத்துக்கிறீங்க? இல்ல இன்ஜினியர் கழட்டி வேலை பார்த்துட்டு இன்ஜினியர் இருக்கேன். கழட்டி வேலை பண்ணா அண்ணே வண்டி ஃப்ளட்ல அடிபட்டு போச்சுனே. மார்க்கெட்டிங் பொழப்பு பைக்லனா பொழப்புலாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ரொம்ப கஷ்டம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி 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 சேர்த்து நல்லா பண்ணி கொடுத்துக்கனே. சாயந்தரம் பண்ணலாம் சாயந்தரமா சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன். சாயந்தரம்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே. பரவாயில்லண்ணே, நைட்டு வந்து எடுத்துக்கிறேன். அப்ப நைட்டா தம்பி கொஞ்சம் அங்க பாரு பண்ணானு. என்னண்ணே பிசினஸா? செகண்ட் ஹேண்ட் வண்டிலாம் வாங்கி நிறுத்தி இருக்க போல. இப்ப இது வேற டீலர்ஷிப் வேற நடத்துறியோ? என்ன செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப் கன்சல்டன்சி தானே? வண்டி வேலைக்கு வந்த வண்டி அவ்வளவு வண்டி. இவ்வளவு வண்டியா? ஆமா உன்கிட்டயா? ஆமா அண்ணே உனக்கு வண்டியை வேலை பார்க்க தெரியாதுண்ணே. பக்கத்துல எந்த நல்ல மெக்கானிக் இல்ல. நீ பரவாயில்லன்னு உன்கிட்ட வந்தேன். இதெல்லாம் வே மூ இது வே பி. என்னது விலங்குறதுக்கு முன்னாடி விலங்குறதுக்கு பின்னாடியா? வெள்ளத்துக்கு முன்னாடி வெள்ளத்துக்கு பின்னாடியா? வெள்ளத்துக்கு முன்னாடி ஸ்பெஷலிஸ்டா போட பாரு. பைக் டாக்டர் சுதாகர். எப்படி எப்படி வெள்ளம் வர வைப்பீங்களா? வெள்ளம் வரலையா? ஃப்ளட்ல அடிபட்ட வண்டியை சும்மா அப்படியே பூ மாதிரி பார்த்து தருவேன் திருப்பி நான். சரி பண்ணிடுவீங்க. சரி பண்ணி கொடுத்துருவேன். நீ ஆமா நேரம் கூட ஸ்மார்ட்ல எங்க இருக்குன்னு தனக்கு தெரியாது. சின்னத்துல இதை நம்பியும் கொடுத்துருக்கேன். சரி ரெடி பண்ணி தாங்கண்ணே. ஒரு 2 நாளைக்குள்ள தர மாதிரியே பாருங்கண்ணே. 205 உன் நம்பரு. 205 205 டோக்கன் நம்பரு. டோக்கன் நம்பரா? இவர் பெரிய அப்பள ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறாரு. நான் ஒரு பைக் டாக்டர். என்ன பத்தி நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. டாக்டரா? அண்ணா 2 வண்டி எக்ஸ்ட்ரா வந்துருங்க. உள்ள விட்டு போங்க. நீங்க சீனா போடாதீங்க. என்ன டோக்கன் 207. 207ஆ? ஏய் நான் தானே 205 நின்னு இருந்தேன். அது வண்டி உள்ள போனா என்ட்ரி போட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த 2 வண்டி வந்துருங்க. 209. சும்மா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வா. அண்ணே வண்டி ஒரு மாசமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்தோனே கொண்டு மெக்கானிக் ஷெட்ல விட்டுருவான். அப்படியா? ஏதாவது ஆயி போச்சுன்னு நமக்கு எதுவும் தேவலாம். கரெக்ட். அதனால வண்டி மெக்கானிக் ஷெட்ல விடுறது நல்லது. ஆமா, நல்லது. மெக்கானிக் ரொம்ப நல்லது. அப்புறம் இவனுக்கு நல்லது. என்ன சொல்ற? மெக்கானிக் கடல விட்டா தான் நல்லா செலவு பண்ணி இது பண்ண முடியும். இதான் சீசன். 8 வருஷத்துக்கு அப்புறம் கடத்துக்கு சான்ஸ் விடுவான் அவன். இவன் யாருன்னா புரோக்கர் ஏஜென்ட். வண்டியை கொண்டு வந்து உள்ள வேண்டியது. வண்டியோட பில்லுல 10% ஆவி கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டியடா. யோகி பேலா இருக்கடா டேய். தம்பி எங்க பாருங்க. வண்டி ஒண்ணும் கிடையாது. இப்போ மெக்கானிக் விட்டா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? தண்ணியை புலாம் ட்ரைன் பண்ணுவாங்க. ட்ரைன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கையிட்ட தொடச்சு விட்டு அப்படியே போட்டு ஷார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் உனக்கு இதை மாத்தினேன் அதை மாத்தினேன் லிஸ்டா கொடுத்துருவாங்க. அது இவன நாட்கள் வந்தா நான் போய் வாங்கிட்டு வரேன். ஸ்பாட் வண்டி புடியும். எத்தனை பேர் கூடவே இருக்காங்க. வண்டி அப்படியே என்ன வேலை பாக்குறாங்க? தூக்கு நிப்பாட்டுங்க அப்படியே தூங்குங்க. நிப்பாட்டுங்க. தண்ணி போதுங்க. பத்தியா தண்ணி போதுங்க. இந்த தண்ணியை எடுத்து விடுறதுக்கு இந்த காசை வராங்க. ஆமாங்க முடிஞ்சிருச்சுங்க. அண்ணா இறங்க பாத்து இருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிரும்ல. பண்ணா சூப்பரா இருக்கு. அடிங்க. அடி அடிக்க முடியல. டைட்டா இருக்கா? கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு மாதிரி ஆயிடுச்சா? ஏறு நில்லுங்க. ஏறு நிக்கவா? ஏறு நில்லுங்க. கலண்ட மாதிரி இருக்கு. உடஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாடா நான் தான் சொன்னேனே மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் விட்டுருந்தா அழகா 1/2 மணி நேரத்துக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு. ஆமா நீ யாரு? நான் இந்த முக்கல்ல சார் இருக்கேன். நான் கடை வச்சிருக்கேன் சார். நானு முக்கல இருக்கியா? கடை வச்சிருக்கேன். இந்த முக்கல்ல என்ன கடை வச்சிருக்கீங்க? மளிகை கடையா? இல்ல மெக்கானிக் கடை வச்சிருக்கேன். இல்ல அவனே நான் சூப்பரா பாத்துறேன். அவனோட நான் பாத்துறேன். கொண்டாங்க. நான் பாத்துறேன் தம்பி. என்ன நீங்க என்ன சாதாரண நினைச்சிருக்கீங்க? நீங்க என்ன தம்பி என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போய் ரெடி பண்ணுங்க. என்ன ரெடி பண்ணணும்? 15000 ரூபாய் பணம் ரெடி பண்ணிட்டாங்க. 15000? அந்த வண்டியே 15000 தான் வாங்குறாங்க. பிஸ்டன் உடைஞ்சு போச்சு இல்ல? பிஸ்டன் உடைஞ்சிருச்சா? ரீபோர் பண்ணனும். ஸ்டக் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் ஜாம் ஆயிடுச்சு. இன்ஜின் சீஸை ஜாம் ஆயிடுச்சு. அப்படி பிஸ்டன் எப்படி உடைஞ்சு? ஏர் நின்னா உடையாம என்ன செய்யும்? நீதானடா ஏர் நிக்க சொன்ன. டைட்டா அவ்வளவு டைட்டா இருக்குன்னு எனக்கு தெரியாது தம்பி. நீ லைட்டா டைட்டா இருக்க போல நினைச்சேன். அவ்வளவு டைட்டா இருந்தா வெயிட்டுக்கு இறங்கலையா? அப்பவே நீ தெரிஞ்சிருக்கணும். ஒரு மடக்கு சண்டை கட்டுச்சு இல்ல? ஆமா அதான் உடைஞ்சிருச்சு. டோட்டல் லாஸ். 15000 தள்ளுங்க. தம்பி என்ன வண்டியை நிமித்துங்க. நல்லா நிமித்து தூக்கிதே. தண்ணி ஃபுல்லா வடிய விடுங்க. அண்ணே வண்டி இங்க விட்டுருக்கேன். அதுல என்னன்னா இல்ல நான் பாத்துக்கிறேன். இல்ல என்ன சொல்ற? நீ சாயங்காலம் வா ரெடி பண்ணி வைக்கிறேன். சொல்ல கூட என்ன பாத்துக்கிறேன்ப்பா. நான் வண்டி ஏத்தி எனக்கு தெரியாதா? இல்ல நான் என்ன வண்டியோட சவுண்ட்லயே டியூன் பண்ணிடுவேன். சொல்றேன். என்ன சொல்ற? வண்டி பாத்துக்கிட்டு சரி நான் பாத்துறேன். எவ்வளவு வண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி கேள்வியா கேக்குது. என்ன இது வெள்ளையாறு மாதிரி இருக்கு? ஸ்பார்க் பிளக்கா? கேட்டு கலக்கணும். சரி பாப்போம். ரைட். வண்டி ரெடியானே? ஒரு
என்னன்னு யோசிக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஏதாவது மாத்தலாம்னு பார்த்தா எதை மாத்தலாம்னு பில்ல போடலாம். நல்லா இருக்கிறது ஏன் மாத்திக்கிருக்க? நீயே தம்பி வாப்பா. வேலை முடிஞ்சுப்பா. வண்டி எங்க? வண்டி நான் இருக்கு, எடுத்துட்டு போ. எல்லாம் ரவுண்ட் போயிட்டு வந்து என்ன சரி. அண்ணே அண்ணே என்னப்பா இன்னும் சவுண்ட் அப்படியே கேக்குது. சவுண்டா? ஆமா, செயின் ஸ்ப்ராக்கெட்ல அப்படியே உரசுற சவுண்ட் கேக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட் சவுண்டா? என்ன நீங்க ஃப்ளட்ல அடி போட்டுருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன்னா நான் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரண்ட்ல அடிபட்டுச்சு. நான் எப்பயா சொன்னேன்? வண்டியை கொண்டாந்து விட்டே இல்லையா? பண்ணாடா, நான் வண்டிக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்த கொடுத்தேயா? நீ என்னலாம் மாத்துற நீ? இன்ஜின் ஆயில், எல்லாத்தையும் மாத்திட்டாரா? ஸ்பார்க் பிளக், ஏர் ஃபில்டர் அதுக்கெல்லாம் யார் காசு தருவா? நீ தான் தரணும். மாத்திட்டேன் நானே. நான் என்னது கொடுக்கணும்? நான் உன்னை மாத்த சொன்னேனா நானு? தம்பி அது ஒண்ணும் இல்ல, நீ தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இங்க பாருங்க, அது வந்து வெள்ள ஃப்ளட் வண்டியா வந்து பார்க்கவும் டக்கு அண்ணன் ஸ்பேர் பார்ட் வாங்கி போட்டாங்க. வெண்டு 10 நாளைக்கு முன்னாடி தானே உன்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போனேன். பண்ணிட்டு போனியா? மறுபடியும் மாத்தி வச்சா? மாத்திரதானே இன்னைக்கு மாத்த நினைச்சுக்க, அண்ணன்கிட்ட மாத்தினா நினைச்சுக்க, காசு மட்டும் கட்டிருக்காங்க. இதுதான் சாக்குன்னு வேலையை பாக்குற நீ. இந்த கடை பக்கத்தே வர மாட்டேன். இல்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏர் ஃபில்டர் இதெல்லாம் மாத்தறலாம் இன்ஜின் பண்ணலன்னு சொல்லு, அதுக்கு ரீசன் சொல்லாத. வாயை கிழிச்சு விட்டுறேன். இதெல்லாம் சொன்னாதான் சரி பண்ண கைய வைக்க முடியும். நீ விட்டு நாளைக்கு வா. எது அண்ணே அப்படியே திரும்பி நில்லுங்களா இங்க. பைப்பை குடுறானா? பைப் இதா? பைப்பை குடு. பண்ண வேண்டியது. ஓ அசிஸ்டன்டா? என்னடா பை ஒண்ணு வண்டியே வச்சிருக்காங்க. என்னடா என்னப்பா வண்டிதான்? என்ன வண்டி இங்க விட்டு போறியா? ஒரு வாரம். ஒரு வாரமா? ஆமா ஒரு வாரம். நாளைக்கு ஊருக்கு போறேன், வேளாங்கண்ணி போறேன். ஊருக்கு போயிட்டு வாங்க. ஒரு வாரம் வண்டி ரெடி ஆகுது, ஒரு வாரம் ஆகும். ஏன்னா நிறைய வண்டி நிக்குது. பார்த்து சொல்லுண்ணா. நான் பொய் சொல்ல மாட்டேன் மத்தவங்க மாதிரி, உண்மையை தான் பேசுவேன். என்ன சரிண்ணா, ஒரு வாரம் ஆகும். நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்து வைக்கிறேன். வண்டி இங்க போட்டு போ. எப்படின்னா தேவைப்படுதேண்ணா வண்டி? சரி வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்க, நான் சொல்லும் போது எடுத்துட்டு வா. அப்படியா? நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். வீட்டுக்கு எடுத்துட்டியா? வீட்டுக்கு எடுத்துட்டு போறேனே. வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இல்லையா? என்ன இல்லடா இத அங்க போய் நிப்பாட்டாதீங்க, தள்ளி நிப்பாட்டுங்க. தள்ளிட்டு போட இந்த பைப் இல்லடா, இது வேற இன்னும் திக்கா ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் எங்கடா? சரி போயிட்டு வா போ. எங்கடா அண்ணே? என்ன ஒரு மாதிரி நீ என்ன அந்த ஆள் முட்டா பையனே. அவன்ட அம்பாஸ்டர் பழைய மெக்கானிக் அவன். அம்பாஸ்டர் மெக்கானிக்காம ஒண்ணு சிப்பு கம்ப்ளீட் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாதாப்பா? ஈஸியம்னா என்னன்னு தெரியாதா? நான் தானே இப்போ ஏதோ மோட்டார் கடன் அது இதுல நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன். அப்படியா? அதெல்லாம் தெரியாம போச்சு. லூசு பேலரா போல. இதெல்லாம் வந்து அரை மணி நேரத்து வேலைண்ணே இது. அரை மணி நேரம் வேலை. அரை மணி நேரமா? அரை மணி நேரம். ஒரு வாரம் ஆகுனாரு. முட்டா பையன் ஒண்ணும் தெரியாது, வேலையும் கத்துக்கல, தொழிலும் பழகல. என்னன்னு நீங்க போய் அந்த ஓரத்துல நிப்பாட்டுங்க. ஓரத்துல நிப்பாட்டுறேன். வந்துறியா? நிப்பாட்டுங்க. லஞ்ச் பிரேக் அரை மணி நேரம். இந்த நிறுத்துறேன். வந்துருப்பா வந்துரு. அண்ணே இந்த வந்துட்டேன். இங்க வா ப்ரீஸ் பண்ண. டேய் ஓனர் கால் பண்ணி இந்த மட்டும்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் புதுசு மாத்தணும். அண்ணே நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு, நம்ம நல்லா இருக்கணும்ல. மாத்திரம்ல வேலைக்கு ஆகும். மாத்திடலாம்ன்றீங்களா? மாதிரி வேற வண்டிக்கு மாத்தி விட்டுருவோம். சரி மொத்தமா போயிடுச்சுன்னு சொல்லிடுவா? மொத்தமா போயிடுச்சு, தனியா மாத்த முடியாது, சொந்தமா மாத்த முடியும் சொல்லி புரிஞ்சுப்பாங்க. மொத்தமா காசு கொடுத்துறாங்க. சரி ஓகே, இப்போ வாங்கிட்டு வா போ. நான் போய் பேசிட்டு வந்துறேன். அண்ணே அப்பா நம்ம என்ன ஒரு வாரம் என்ன ப்ரோ வண்ணே என்ன இப்படி சாகறாங்க? வண்டி என்ன வண்டி என்ன சீஸ் ஆயிடுச்சு. சீஸ் ஆயிடுச்சா? ஆமாண்ணே. எவன் சீஸ் பண்ற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? வா பாப்போம். என்ன தோதானே பண்ணிட்டு வந்த? வாங்கண்ணே பாருங்கண்ணே. என்ன தெரியலண்ணே, என்னன்னே தெரியல. வண்டி ஆன் பண்ணேன், நின்னுச்சு. அப்புறம் வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுண்ணே. சீஸ் மூவே ஆகல. மூவ் ஆகலையா? ஏய் தம்பி அண்ணே வா. என்னாச்சுண்ணே? மாத்த போறாங்க. அடுப்பேன் இல்ல. ஏன் அவர் அப்படி பாக்குறாரு? என்ன சொல்லாதீங்கன்றாரு. இன்ஜின் இல்ல, பெட்ரோல் வாட அடிக்குது. இன்ஜின் எதுவும் மிக்ஸ் ஆயிருக்குமோனே. இருக்கும் போல இருக்கு. பாருங்க, செக் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் இதா இருக்க மாதிரி இருக்கு. என்னமோ பண்ணி வச்சிட்டாரு போல. ஸ்பார்க் பிளக் என்னது? டீசல்ல முக்கி போட்டது எவன்? டீசல்ல ஒரு பண்ணாட ஒண்ணு முக்கி போட்டுச்சுனே. வண்டி முடிஞ்சு போச்சு. என்னண்ணே சொல்ற? 2.5 லட்சம் ரூபா. 2 லட்சம்? அண்ணே வண்டியை 3 ரூபாய்க்கு தானே வாங்கினேன். அது ஒண்ணும் செய்ய முடியல. 2.5 லட்சம் வேலை இருக்கு. ஒண்ணும் தேராது. இடைக்கு தான் போக முடியும். 10,000 ரூபாய்க்கு வேணா போவோம். வேலை இருக்கு, எனக்கு பிஸி. என்னயா 10,000 ரூபாய்க்கு தான் போட்டு போறான்? அவன் நடக்கிறானே லூசு பைய. 30 ரூபாய்க்கு நான் இடைக்கு போட்டு தரேன் உனக்கு. அவன்கிட்ட கொடுத்துருந்தாலும் ஏதாவது வேலை பார்த்துருப்பாட்டா. ஐயோ. கொண்டு போயிட்டு 10,000 ரூபாய்க்கு போட்டு குருவி குறியா. என்னங்க ஏங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போங்க. இதுக்கு போய் நீங்க பார்த்து எல்லாம் அங்கதான். அதுக்கு என்ன கண்ணை இது பண்ண போறாங்க? என்ன பிரதர்? ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி போட்டு தேம்பி அழுகிறாரு. காலையில இருந்து வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி அழுகிறாரு? நான் வேலையெல்லாம் விட்டு வந்து இவரை வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அறிவே இல்லைங்க கொஞ்சம்.
எருவு மாடு மாதிரி வளர்ந்துருக்காரு, கொஞ்சம் அழுகலாமா அப்படி? சும்மா போடுங்க. என்னங்க என்ன விஷயத்துக்கு அழுகுறாரு? வண்டி முழுகி போச்சான், அதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நல்ல மேடான இடத்துல போய் நிப்பாட்டிக்கலாம். அவன் வேளச்சேரி பிரிட்ஜ், கோடம்பாக்கம் பிரிட்ஜ் நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி நிப்பாட்டிக்கலாம். அறிவே கிடையாது நீங்களுக்கு. அறிவே கொண்டு கிடையாது. வந்து நல்ல தண்ணி தங்குற இடமா நிப்பாட்ட வேண்டியது. அப்புறம் வண்டி தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. இவர் நிப்பாட்டல, நான் தான் நிப்பாட்டி இருந்தேன். நீங்க ஏங்க நிப்பாட்டினீங்க? மெக்கானிக் வந்து வைப்பர் பிளேட் மாத்தணும் கொண்டு வந்து விட்டாரு. ஐயோ வைப்பர் பிளேடு பெட்ரோல் பங்க்லயே 300 ரூபா கொடுத்தா மாத்தி விடுவாங்க. இவர் ஒரு ராசியான மெக்கானிக், இவர் கையால மாத்துனா கொஞ்சம் நல்லா இருக்குமே. சாட்டிஸ்ஃபைங்கா இருந்திருக்கு. வைப்பர் பிளேட்ல இவருக்கு என்ன சாட்டிஸ்ஃபைங் கிடைச்சிருக்கு? இல்ல என்ன கர்மாந்திரமா? கையை வச்சா சரியாயிரும் வண்டி. எங்க கையை காட்டுங்க. க்ளோஸ் பண்ணிக்கங்க. என்னப்பா இது ஒரு கையின்னு இந்த கைக்கா? சரி சரி, ஹெட்லைட்ல பல்பு மாட்டணும்னு வந்தானே, என் வண்டி எங்க? தேடி போயிருக்காங்க. ஒரு வண்டியை வேலைக்கு விட்டா அதை எடுத்துட்டுலாம் தேடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் வண்டியே போய் உங்க வண்டி தான் தேடி போயிருக்காங்க. தேடி போயிட்டீங்க. அந்த பக்கம் கரை புரண்டுச்சு, தண்ணியா வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு உங்க வண்டி எல்லாத்தையும். எங்க எங்கன்னே தெரியல, ஆத்துல வந்து எங்க போயிருக்கு. அதை தேடி நம்ம கடை அப்பெல்லாம் போயிருக்காங்க. 2 வண்டி தூக்கிட்டு வருவாங்க. இருங்க, நியூஸ்ல கூடுவாஞ்சேரி காவாக்கில்ல ஏதோ 4 வண்டி நிக்குதுன்னாங்களே, அது அதுல ஒரு வண்டி கூட வாய்ப்பு இருக்குங்க. அட பாவி, அது ஏன் வண்டி தாயா? பாத்தீங்களா, நேத்து வரைக்கும் அவர் கார்ல சுத்தி தேடிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் காரையே தேடுற நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டாரு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போவான். நாளை அடுத்த மறுநாள் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. பெரிய வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லிட்டீங்க. பாத்தீங்களா, வண்டி விட்டு போன வண்டி கொடுத்தாரு. வண்டி போறது கூட நான் வண்டி சொல்றேன். இந்த மாதிரி கருத்துல நைட்டெல்லாம் சொன்னாங்க. கார் பிடிச்சு எடுத்து விட்டா கையோட. ஐயா இங்க வண்டி இருக்கா? அங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி இப்போ எல்லா பைக்கும் அப்படிதான் நிப்பாட்டுற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு மழை பெஞ்சு ஆமா ஆமா சென்னை மட்டும் இல்ல, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் எல்லா இடத்துலயும் அந்த காரு பைக்கு பிரச்சனை வந்துருச்சு. உண்மையில ஆமா, காருக்குன்னே தனியா மேல பார்க்கிங் மாதிரி வேலை கட்டி வைக்க எவ்வளவு கட்டி வைக்கிறது, அவ்வளவு பெரிய இது. பைக்காவது பரவாயில்ல, ஆமா, கார்லாம் நவுத்த கூட முடியாது, பார்க்கிங் கிடைக்காது. எத்தனை பேர் புது கார் வாங்குனாங்களோ கரெக்டா இதுல ஆமா 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 மாட்டிக்கிச்சு. இதுல மெக்கானிக் தான் வாழ்றாங்க. ஆனா சில பேர் தான் ஏமாத்துவாங்க, எல்லாருமே ஆமா, ஏமாத்த அந்த மாட்டாங்க. பாக்ஸ்ல கட்டிட்டு விட்டுருவாங்க. சில பேர் இருந்தா அந்த அதாவது நல்லா இருக்கிறதே மாத்தி இன்னொன்னு ஒரு வண்டிக்கு மாத்திட்டு அந்த வண்டிக்கு இந்த இதுக்குள்ள தூக்கி போட்டு மாத்திடுவாங்க போல. ஐயோ, ரொம்ப மோசம். அது 1-2 இடத்துல நடக்கும், அது நடக்கதான் செய்யும். சில பேர் புதுசா போட்டேம்பாங்க, அப்போ நம்மளுக்கு அது தெரியாது, எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1-2 கடையெல்லாம் நம்ம அடிக்கடி அந்த மெக்கானிக் போனாலே நம்ம வண்டி நல்லா இருக்கிற வண்டி கூட ரிப்பேர் ஆயிரும். அது ஏன்னு தெரியாது. சில மெக்கானிக் அப்படி அது பார்த்து நமக்கு தெரிஞ்ச இடமா விடணும்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பழக்கம் உள்ள அடிக்கடி நம்ம போற இதுக்கு போலாம். ஆமா, சிலது நம்ம வேற வழி கிடையாது, இங்க போய் தான் ஆகணும்னு இருக்குல்ல, அப்போ போய் கொடுப்போம். பார்த்தா அங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பிரச்சனைலாம் வராதோ அந்த பிரச்சனைலாம் வந்து நிக்கும் வண்டியில வந்து. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்